ஆமாங்கண்ணா. எங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைப்பாடு, எங்களுடைய மாவட்டத்தினுடைய தலைவர்கள், பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த பகுதியினுடைய தலைவர்கள் எல்லாம் விவசாய நண்பர்களை சந்திச்சு பேசிட்டு இருக்காங்க. அதன்படி நேற்று முன்தினம் நாங்கள் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியிருக்கின்றோம். இது போல என்ன கடிதத்தில் சொல்லியிருக்கோம் அப்படின்னா, விவசாயிகளுடைய கோரிக்கையை ஏற்று அங்கு வரக்கூடிய மாலிபெட்னம் டங்ஸ்டன் அந்த மைனிங்கை மத்திய அரசு ரத்து செய்ய வேண்டும் என்பது பாரதிய ஜனதா கட்சி அதிகாரப்பூர்வமாக நாங்கள் தெரிவித்திருக்கின்றோம். நாளை காலை புதுடெல்லியில் கட்சியின் சார்பாக நானும் அண்ணன் எல் முருகன் அவர்களும் கிஷன் ரெட்டி அமைச்சர் அவர்களும் அலுவலகத்தில் சந்திக்கிறோம். நிச்சயமா ஒரு நல்ல செய்தியோடு வருகின்றோம். நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா இதற்கு எங்களுடைய தவறு எங்கேயும் கிடையாது. தொடர்ந்து நாங்கள் பேசிக் கொண்டிருப்பது, திமுக அரசு பிப்ரவரியில் ஒரு இங்கிலீஷ் பத்திரிகையில் ஆர்டிக்கல் வருது, மாநில அரசை சார்ந்த அதிகாரிகள் மத்திய அரசுக்கு இன்புட் கொடுத்திருக்கிறாங்க, இந்த டங்ஸ்டன் எடுப்பதற்கான சாத்தியக்கூறுகளை பற்றி பேசியிருக்காங்க. இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்யட்டும். மாநில அரசு சார்பாக எந்த அதிகாரியுமே பேசல, எந்த அதிகாரியும் மத்திய அரசுக்கு இன்புட்டே கொடுக்கல அப்படின்னு அவங்க சட்டமன்றத்தில் சொல்லட்டும். அதை வைத்து ஒரு ஆங்கில பத்திரிகை ஒரு அதிகாரியை கோட் பண்ணி எழுதியிருக்கிறாங்க. அந்த ஆங்கில பத்திரிகையினுடைய பேர் நான் சொல்ல விரும்பலைங்கன்னா எல்லாத்துக்கும் தெரியும். அவங்க ஸ்டோரி எழுதியிருக்கிறாங்க பிப்ரவரியில். 10 மாதம் கழித்து இன்னைக்கு இதை பிரச்சனையாக எழுப்புவதற்கு காரணம் என்ன? பாரதிய ஜனதா கட்சி எப்போதும் விவசாயிகளோடு இருக்கின்றோம். பிரச்சனை உருவாக்கியது திமுக. மத்திய அரசு ஜார்க்கண்ட் உட்பட தமிழகம் உட்பட டங்ஸ்டன் மைனிங் எல்லாம் கொடுத்திருக்கிறாங்க. ஆனால் விவசாய நண்பர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி மத்திய அரசு கடிதம் எழுதியிருக்கின்றோம். சட்டமன்றத்தில் எங்களுடைய சட்டமன்ற குழு தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறாங்க. அதனால் நல்ல முடிவோடு நாங்கள் வருகின்றோம். அது நிச்சயமாக விவசாய பெருமக்களுடைய குரலை எப்பொழுதும் மோடி அவங்க கேட்பாங்க. இந்த முறையும் அது நடக்கும். மேடம், நீங்க அதானியினுடைய அவங்களுடைய ஆனுவல் ரிப்போர்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அதுல இருந்து 2 பேரா கோட் பண்ணி நம்முடைய அறிக்கை நம்பர் 2ல அந்த 2 பேராவை நாங்கள் அட்டாச் பண்ணியிருக்கோம் மேடம். அதாவது தமிழக அரசை பொறுத்தவரை கரெக்ட், இந்திய அரசு ஒரு லெவலுக்கு மேல எல்லாமே சோலார் எனர்ஜி கார்பரேஷன் மூலமா கீழே கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா இந்தியா முழுவதும் ஒரு பிக்சர் ரேட்டை நோக்கி போகணும் அப்படின்னு. இந்தியா முழுவதும் இது நேர்மையான விதத்தில் செல்ல வேண்டும் என்பதற்காக அது கொண்டு வரப்பட்டது. நாங்க வைக்கிற குற்றச்சாட்டு முதல்ல இருந்து நீங்கள் அதானிக்கு ஃபேவர் பண்ணீங்கன்னு வைக்கல. பாரதிய ஜனதா கட்சியும் அதானிக்கும் நீங்க முடிச்சு போடுறீங்க. நீங்க ஆட்சிக்கு வந்த பிறகு அதிமுக அரசுல போடப்பட்ட அந்த ஒப்பந்தம், நீங்க சொல்ற ஒப்பந்தத்தினுடைய கண்டினியூட்டியில கமூதி பிளான்ட்டுக்கு நீங்க 90 கோடி ரூபாய் 90 கோடி சில்லறை நீங்க கொடுத்துருக்கீங்க. அதை நீங்க கேன்சல் பண்ணிருக்கலாமே. இல்ல நாங்க சோலார் எனர்ஜி கார்பரேஷன் படி தான் நாங்க பணம் கொடுப்போம்னு. ஏற்கனவே போட்ட கான்ட்ராக்ட் கண்டினியூ ஆகுதுன்னா நீங்க அதை கண்டினியூ பண்றீங்கல்ல, அதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. இதை அமைச்சர் அவர்கள் இங்க எங்க இங்கன்னு சுத்தி சுத்தி வர்றாங்க. நீங்க அதை கொடுத்தனால நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி அதானின் பேசுவதற்கு உங்களுக்கு உரிமை இல்லை என்பதுதான் எங்க முதல் குற்றச்சாட்டு. அதனைக்கு முதலமைச்சர் ஒருபடி மேல போய் அதானி சந்திக்கவே இல்லைங்கிறாங்க. அதானியை சந்திப்பது தப்பு நாங்க எப்பவுமே சொல்லிங்க. ஏன் தமிழகத்தில் அம்பானி அவர்கள் திருமண அழைப்புதல் கொடுத்த பொழுது முதல் ஆளாக இங்கிருந்து ஓடி போனது யாரு? துணை முதலமைச்சர் போனாங்க. அம்பானி அவர்கள் துணை முதலமைச்சருக்கு மட்டும் இன்விடேஷன் கொடுக்கலீங்க, எனக்கு இன்விடேஷன் கொடுத்தாங்க. பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவருக்கும் வீட்டுக்கு வந்து அம்பானி நிறுவனத்தினுடைய உயரதிகாரிகள் இன்விடேஷன் கொடுத்துட்டு தான் போனாங்க. எதற்கு நான் பப்ளிக்ல சொல்றேன் அப்படின்னாங்க, ஓடி போய் நான் இருக்கேன். அதனால நீங்க அதானி அம்பானி பாரதிய ஜனதா கட்சின்னு எதற்கு சொல்ல வேண்டும்? ஒருத்தவங்க வருவாங்க, எல்லாத்தையும் பார்ப்பாங்க, பரஸ்பரம் ஒரு நட்பு மெயின்டைன் பண்ணுவாங்க. அந்த வந்தால்தான் ஒரு நாடு வளர்ச்சி அடையும், ஒரு மாநில வளர்ச்சி அடையும். அது தவறு கிடையாது. நீங்க போங்க பாருங்க. நாங்கள் சொல்வது பாராளுமன்றத்தில் எதற்காக நீங்க டி-ஷர்ட்டை போட்டுட்டு அதானி பிஜேபி ஏகே, அதானி மோடி ஏகேன்னு எதற்கு கனிமொழி அவர்கள் அங்க ஆர்ப்பாட்டம் நடத்தணும்? நீங்க தமிழகத்தில் எல்லா கான்ட்ராக்டையும் கேன்சல் பண்ணிருங்க. பண்ணிட்டு நீங்க பேசுங்க. உங்க குற்றச்சாட்டுக்கு நாங்க பதில் சொல்றோம். நாங்கள் முதல்ல இருந்து சொல்வது உங்களுடைய இரட்டை வேடத்தை தான் முதல்ல இருந்து சொல்லுகின்றோமோ தவிர வேற எதையும் நாங்கள் சொல்லவில்லை. தவறு நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு நினைக்கிறேன். ஏன்னா
ஆனா தவறு என்கின்ற குற்றச்சாட்டை இப்ப நான் வைக்கலீங்கண்ணா. ஏன்னா நம்முடைய அறிக்கை மிக தெளிவாக இருக்கிறது. பாராளுமன்றத்தில் திமுக எம்பிக்கள் அங்கே பங்கேற்று அதானி மோடிஜி ஏக் நீங்க சொல்றீங்க, எந்த ஆதாரத்தில் சொல்றீங்கிறது முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, அப்ப எங்களுக்கும் அதானி நிறுவனத்திற்கும் தமிழக அரசுக்கும் தொடர்பு இல்லையா அப்படிங்கறத மக்கள்கிட்ட தெளிவுபடுத்துங்க. நாளைக்கு அதானி வந்து தமிழகத்துக்கு நான் 1 லட்சம் கோடி இன்வெஸ்ட் பண்றேன்னா யாராக இருந்தாலும் சிவப்பு கம்பளத்தை போட்டு வரவேற்கலாம். காரணம், தொழில் வருது, வேலை வாய்ப்பு வருது, மக்களுக்கு வேலை கிடைக்குது. நாங்கள் குற்றச்சாட்டு இதுவரை வைக்கலீங்கன்னா, நாங்கள் சொல்வது இல்லைன்னு நீங்க ஒத்துக்க. இல்லை இருக்கு, நீங்க அதானி கொடுத்திருக்கீங்க. அப்படி இருக்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற மாநிலத்தில் அதானி கொடுத்திருக்கிறாங்க, அதனால ஃபேவர் பண்றாங்க நீங்க சொல்ற குற்றச்சாட்டுல எந்த உண்மை இருக்கிறது என்பதுதான் எங்களுடைய தொடர் கேள்வி. ஏன்னா முதலமைச்சர் அவர்கள் நான் அதானி சந்திக்கல அப்படிங்கிறாங்க. நாங்கள் எங்கேயுமே முதலமைச்சர் அவர்கள் அதானியை சந்திச்சாங்க சந்திக்கலின்னு சொல்லவே இல்லை. முதலமைச்சரே வாலண்டியரா வந்து நான் அதானியை சந்திக்கவில்லை என்று நீங்க சொல்றனால, அப்ப உங்களை பொறுத்தவரை அதானியை சந்திக்கிறது தப்பு. நீங்களே சட்டமன்றத்தில் உங்களுடைய உள்மனது சொல்லும் பொழுது உங்கள் சார்பாக யாராவது சந்திச்சிருந்தா தப்பு தானே? நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.